உந்தன் அருள் பொழியும் பார்வையின் என்மேல் பொழியட்டுமே தயாமயே. உன் திருவடிகளே நம் பரம்பொருள் மாதாத்மானந்தமயி மாதாத்மானந்தமயி. உன் அருளாலேயே கிடைத்ததெனக்கு இந்த சுஷும்ன கிரியா யோகம், இந்த சுஷும்ன கிரியா யோகம். புனிதமாகிவிட்டது தாயே, இனி புது வாழ்க்கையின் புது யாகா, நம்ம புது வாழ்க்கையின் புது யாகா. ஓம் ஸ்ரீ சத்குருப்யோ நமக. இன்றைய நிகழ்ச்சியை வழிநடத்தவிருக்கும் இறைவன் பரமேஸ்வரன் முதற்கொண்ட பரமகுருமார்களுக்கு எனது சாஷ்டாங்க நமஸ்காரங்கள். அவையை அலங்கரித்திருக்கும் அனைத்து ஆன்மீக ஆர்வலர்களையும் உலக புகழ்பெற்ற ஆன்மீக குரு பூஜ்ய ஸ்ரீ ஆத்மானந்தமயி மாதாஜி அவர்களின் தியான தீட்சை நிகழ்ச்சிக்கு திரளாக வந்திருக்கும் சகோதர சகோதரிகள் அனைவரையும் சுஷும்னா கிரியா யோகா அறக்கட்டளையின் சார்பில் வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். பாரம்பரியம் மிக்க தமிழ்நாட்டில் நமது பண்டைய கால யோக சாஸ்திரங்களின்படி யோகக்கலையின் பயிற்சியானது தனிப்பட்ட பிரக்ஞையை பிரபஞ்சத்தின் ஒன்றிணைக்க வழிவகுக்கும். சுஷும்னா கிரியா யோகா தியான நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வருக வருக என்று நாங்கள் சிரம் தாழ்த்தி வரவேற்கிறோம். சுஷும்னா கிரியா யோக தியான பயிற்சியானது அதிவேகமான மன அழுத்தங்கள் நிறைந்த இந்த நவீன கால மனித வாழ்வில் பௌதீகத்தின் எல்லைகளுக்கு அப்பால் ஆழமாக சென்று மன தெளிவையும் சமநிலையையும் குறிப்பாக உள்ளார்ந்த ஏகாந்தத்தையும் திறம்பட அனுபவிக்கும் வழிவகுக்கும். இப்பொழுது நமது பூஜ்ய குருமார்களின் பரம்பரையை குறித்து தெரிந்து கொள்வோம். பஞ்ச மகாபூத கஷேத்திரங்களில் பூலோக கைலாயம் என்று அழைக்கப்படும் இந்த ஆன்மீக புகழ்பெற்ற சிதம்பர கஷேத்திர பாலகரான இறைவன் சர்வேஸ்வரரே நமது யோக சாம்பிரதாயத்தின் ஆதி குருவானவர். அவரிடம் கிரியாயோக கலை தீட்சை பெற்ற அன்னை பார்வதி தேவி அவர்கள் அதை மகாநந்திகேஸ்வரருக்கு அருளினார். அவரிடமிருந்து வரமாக பெற்ற அகஸ்திய மாமுனிகள் இந்த தெய்வீக பயிற்சியை ஸ்ரீ ஸ்ரீ கலிங்கநாத மகரிஷி அவர்களுக்கு உபதேசித்தார். கலியுகத்தில் இன்னல்களில் இருந்து நம்மை மீட்டெடுக்கும் சக்தி வாய்ந்த நமது சுஷும்னா கிரியா யோக பயிற்சியை கலிங்கநாத மகரிஷியின் சீடரான ஸ்ரீ 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 போகநாத சித்தர் அவர்கள் தீட்சையாக பெற்றார். பூஜ்ய குரு ஸ்ரீ ஸ்ரீ போகர் சித்தர் அவர்கள் பண்டைய கிரியா பாரம்பரியத்தை மீட்டெடுத்து புனரமைத்தார். அவரே சுஷும்னா கிரியா யோக பயிற்சியின் தந்தை ஆவார். யோக கலையின் மரபு பற்றி ஸ்ரீ போகநாத சித்தர் அவர்கள் மரியாதைக்குரிய தந்தை என்று அழைக்கப்படும் ஸ்ரீ ஸ்ரீ மகா அவதார் பாபாஜி அவர்களுக்கு இலங்கை கதிர்காமத்தில் பயிற்றுவித்தார். பூஜ்ய குரு ஸ்ரீ ஸ்ரீ போகர் சித்தர் அவர்கள் பண்டைய கிரியா பாரம்பரியத்தை மீட்டெடுத்து சித்த மருத்துவத்தின் பயிற்சியாளரான 18 புனித சித்தர்களில் ஒருவராக ஆன்மீக கல்வியின் ஒரு பகுதியாக மனிதனின் ஆயுட்காலத்தை மேம்படுத்தும் காயகல்ப சிகிச்சை நிபுணத்துவம் பெற்றார். முருகப்பெருமானின் சாட்சாத்காரம் பெற்ற அவர் பழனியில் முருகப்பெருமானின் நவபாஷான சிலையை உருவாக்கி நிரூபித்தார். எண்ணற்ற ஆன்மீக குருமார்களுடன் கலந்துரையாடல்கள் மற்றும் அவரது சீடரான காலக்கணிப்பற்ற இமயமலை குரு ஸ்ரீ ஸ்ரீ மகாவதார் பாபாஜி ஆகியோரால் வடிவமைக்க பெற்று சாசனம் செய்யப்பட்டதே நமது சுஷும்னா கிரியா யோகம். தமிழ்நாட்டில் பரங்கிப்பேட்டை என்ற ஊரில் ஜன்மித்த மரணமில்லா ஆசான் என்றழைக்கப்படும் ஸ்ரீ ஸ்ரீ மகாவதார் பாபாஜி அவர்கள் குறிப்பாக தற்போதைய நாகரிகத்தின் தாக்கம் மற்றும் தெளிவின்மையின் அனைத்து சூழ்நிலைகளிலிருந்தும்
சிக்கல்களிலிருந்தும் உலக மக்கள் அனைவரையும் மீட்டு உண்மையான தீர்வை அளிக்கும் சுஷும்னா கிரியா யோகா பயிற்சியை வரப்பிரசாதமாக நமக்கு அளித்தார். 49 சீடர்களுடன் இமயமலையில் உள்ள சித்தாசிரமத்தில் இன்றும் ஆன்மீக பணியில் ஈடுபட்டுள்ளார். நமது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய நமது அன்னை குருமண்டல ரூபிணி பூஜ்ய ஸ்ரீ ஆத்மானந்தமயி மாதாஜி அவர்கள் ஸ்ரீ ஸ்ரீ போகசித்தர் மற்றும் ஸ்ரீ ஸ்ரீ மகாவதார் பாபாஜி அவர்களின் நேரடி மரபு சார்ந்த சீடராவார். அளவற்ற கருணை உள்ளம் கொண்ட மாதாஜி அவர்கள் 12 ஆண்டுகள் மற்றும் 8 மணி நேர இடைவிடாத தியான பயிற்சி, பக்தி மற்றும் பரமகுருமார்களிடம் கொண்ட விசுவாசம் ஆகியவை மாதாஜி அவர்களுக்கு சிறந்த ஆன்மீக மேன்மையும் ஆளுமையும் அளித்ததோடு நற்பண்புகளின் சாராம்சமாகவும் இருக்கிறார். I offer my humble pranams to our Paramagurus and our beloved Ammagaru, Pujya Shri Atmanandamayi. I welcome you all to the public class Chidambaram 2024. Meditation. What is meditation? Everybody here would have heard this term somewhere. Probably your doctors asked you to meditate because your baby is shooting up, or you know that your friends are meditating, or you're seeing a collective shift in the consciousness where even the youngsters are starting to meditate. Why is it needed? And how do we meditate? How should one meditate? There are different kinds of meditation where you focus on one single point, where you focus on the light, or sometimes you keep your favorite deity in your mind and you meditate upon your favorite God. These are different kinds of meditation. But what is the highest state of meditation? The highest state of meditation is the thoughtless state. I don't think there's a better place than Chidambaram to let you know this. You've all had Lord Nataraja's darshan, and you all are aware about the Chidambara Rahasya. What is Chidambara Rahasya? The Rahasya is nothingness. There is no end or beginning to Ishvara or Lord Nataraja. That is what you see when you go for the Lord Nataraja Darshan in the Chidambaram temple. At the Sanctum Sanctorum, right next to Ishvara, there is a screen, there is a curtain, and once they open it, there is literally nothing. And this aarti happens every day. So we are celebrating nothingness. Having nothing in your mind, having that thoughtless state is the highest state in meditation. We have different kinds of meditations, right? We have heard so many types of meditation. Why Sushumna Kriya Yoga? Yoga Mudrayeda Pingala Sushumna Inaindira Kattame Ulagillam Niraindha Shakti Indru Nam Naadigalil Paravatume Ulagillam Niraindha Shakti Indru Nam Naadigalil Paravatume Undan Arul Poliyum பார்வையின் என்மேல் பொழியட்டுமே தயாமயே உன் திருவடிகளை நம் பரம்பொருள் மாதாத்மானந்தமயி மாதாத்மானந்தமயி ஓங்காரத்தின் உச்சரிப்பில் நம் அகங்கார அழியட்டுமே வண்டின் ரீங்காரத்தில் இதய வீணையில் க்ளீம் நாதம் ஒலிக்கட்டுமே சுவாசமெடுத்து விடும் பொழுதுடலுள்ளம் பரிசுத்தம் ஆகட்டுமே இதய தடாகம் புனிதமாகி ஒரு சுகுணாலயமாகட்டுமே
எல்லோருக்கும் அன்பான வணக்கங்கள். தில்லை அம்பலத்தில் உங்கள் எல்லாம் இப்படி கலந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுது இருக்கின்ற காலகட்டத்தில் நமக்கு அதிக அளவில் சக்தி தேவைப்படுகின்றது. குறைந்த நேரத்தில் அதிக சக்தியை அடைவது எப்படி? நம் பரமகுருமார்களான போகசித்தர் அவர்களும் ஸ்ரீ மகாவதார் பாபாஜி அவர்களும் அருளிய சுஷும்ன கிரியா யோகா தியானத்தின் மூலமாய் நாம் குறைந்த நேரத்தில் நிறைய சக்தி அடைய முடியும். இந்த தியானத்தின் மூலமாய் ஒருவர் வாழ்க்கையை ஆரோக்கியமாய், உற்சாகமாய், சக்திவந்தமாய், சமர்த்தவந்தமாய் வாழ முடியும். நாம் நம்மோட ஆன்மாவுடன் தொடர்பில் உள்ளோம். இது எல்லாம் சாத்தியம்தான். ஏன் அப்படி இருக்கப்படுவதில்லை என்றால், சிலர் பெரும்பாலும் புத்தியுடன், மனம் மற்றும் புத்தியுடன் தொடர்பில் உள்ளார். அனைத்து சக்திகளும் உங்களில் உள்ளது. இந்த சக்திகளை நாம் வெளியே கொண்டு வந்து நம் தினந்தோறும் வாழ்க்கையில் நாம் அது உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும். நாம் இந்த பூமிக்கு வரும்போது இப்பிறவில் ஆவது தெய்வீக தன்மையை உணர்ந்து நாம் இந்த ஜனன மரண சக்கரத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று நினைத்தே பிறக்கிறோம். ஆனால் ஆன்மா இந்த உடலில் நுழைந்ததும் மாய என்பது நம் மதிமறக்க செய்து நாம் பிறந்த நோக்கத்தை மறக்க செய்கிறது இல்லையா? இப்போ ஒரு சித்தார்த்தருள் ஒரு புத்தர் இருந்தாரா இல்லையா? அதுபோலவே ஒரு நரேந்திரனுள் விவேகானந்தர் இருப்பது போலவே உங்களுக்குள் கூட ஒரு மகோன்னத വ്യക്തി இருக்கின்றார். இதை உணர்வதற்கும் நமக்குள் இருக்கின்ற அபாரமான சக்தியை ஒருநிலைப்படுத்துவதற்கும் சுஷும்னா கிரியா யோகா தியானம் எவ்வளவோ உதவுகின்றது. இப்பொழுது நாம் இந்த சுஷும்ன கிரியா யோகத்தை எப்படி செய்வது என்று தெரிந்து கொள்ளும். சுஷும்ன கிரியா யோகா தியானத்தில் 4 தியான முறைகள் அடங்கி உள்ளது. முதலாவது யோக முத்திரை, 2வது ஓங்கார தியானம், 3வது தீர்க்க சுவாச தியானம், 4வது சுழி முனை தியானம். முதலாவது யோக முத்திரை. கைகளை நாம் யோக முத்திரையில் வைக்க வேண்டும். கட்டை விரல்களை இரண்டும்
ஒன்று சேர்த்து வைக்கவும். அப்புறம் ஆள்காட்டு விரல்களை ஒன்று சேர்க்கவும். மற்ற 3 விரல்களையும் மடக்கி ஒன்றில் ஒன்று சேர்ந்து வைக்கவும். நாம் கட்டை விரல்களை ஒன்று சேர்க்க வைக்கும்போது சுழி முனை நாடிக்கு அதிக அளவில் விஸ்வசக்தி அதிர்வுகள் ஏற்படுகின்றன. அதுபோலவே ஆள்காட்டி விரல்களை ஒன்று சேர்த்து வைக்கும்போது இடா மற்றும் பிங்களை நாடிக்குள் அதிர்வுகள் ஏற்படுகின்றது. மற்ற 3 விரல்களையும் மடக்கி வைக்கும்போது மற்ற எல்லா நாடிக்குள் அதிக அளவில் விஸ்வசக்தி அதிர்வுகள் ஏற்படுகின்றது. நாம் தியானம் செய்யும்போது இந்த முத்திரையினால் மணிபூரக சக்கரஸ்தானத்தில் ஒரு ஸ்ரீ சக்கரம் தியான சக்தியால் உருவாகின்றது. அதனால் இந்த முத்திரையை ஸ்ரீ சக்கர முத்திரை என்றும் கூறுவார்கள். இரண்டாவது ஓங்கார தியானம். வேதங்களில் தஸ்ய வாச்சக பிரணவக என்று கூறப்பட்டுள்ளது. அது என்னவென்றால், ஓங்காரத்தை மிஞ்சிய மகா மந்திரம் இல்லை. எந்த மந்திரமும் ஓங்காரம் இல்லாமல் உச்சரிக்கப்படுவதில்லை. அகாரம், உகாரம் மற்றும் மகாரம் சேர்ந்ததுதான் ஓங்காரமாகும். நாம் அகாரத்தை உச்சரிக்கும் போது மூலாதார, சுவாதிஷ்டான, மணிபூரக சக்கரஸ்தானத்தில் அதிக அளவில் அதிர்வுகள். அதுபோலவே அநாஹத சக்கரஸ்தானத்தில் உகாரம் உச்சரிக்கும் போது அதிர்வுகள் ஏற்படுகின்றது. மகாரத்தை தீர்க்கமாக உச்சரிக்கும் போது விஷுத்தி, ஆக்னா மற்றும் சஹஸ்ரார சக்கரஸ்தானத்தில் அதிக அளவில் அதிர்வுகள். நாம் ஓங்காரத்தை உச்சரிக்கும்போது சுஷும்ன கிரியா யோகா தியானத்தில் நாபிஸ்தானத்திலிருந்து ஓங்காரத்தை நாம் செய்யும் ஓங்காரத்தை நாம் கேட்டுக்கொண்டே ஓங்காரத்தை நாபிஸ்தானத்திலிருந்து உச்சரிக்க வேண்டும். அகாரம், உகாரம் ஒரு முறை என்றால் மகாரம் 2 முறை ஆகும். நாம் இப்பொழுது ஒரு 3 முறை இந்த ஓங்காரத்தை ப்ராக்டிஸ் பண்ணுவோமா? நாபிஸ்தானத்திலிருந்து இந்த தியானத்தில் 21 முறை நாம் ஓங்காரத்தை உச்சரிப்போம். 3வது கிரை தீர்க்க சுவாசைகள். நாம் பெரும்பாலும் மூச்சை மேல் அளவிலேயே சுவாசிக்கிறோம் இல்லையா? அதனால் உடலுக்கு வேண்டிய பிராணசக்தி கிடைப்பதில்லை. வேண்டிய அளவில் பிராணசக்தி உடல் பெறாவிட்டால் அளவுக்கு அதிகமான
எதிர்மறை குணங்கள் ஏற்படுகின்றன. தீர்க்கமாக சுவாசிப்பது ஏதாவது கஷ்டமாக சொல்லுங்கள். சில நேரத்தில் நம் தினசரி வாழ்க்கையில் உடனடியாக எவ்வளவோ இம்பார்ட்டண்ட் டெசிஷன்ஸ் எடுக்க வேண்டிய வரும். அப்பொழுது நாம் நீண்ட நெடிய மூச்சு பயிற்சி செய்வது மூலம் நல்ல முடிவுகளை வெகு குறைவான நேரத்தில் எடுக்க முடிகின்றது. இந்த சுஷும்ன கிரியா யோகா தியானத்தில் நாம் நாபிஸ்தானத்திலிருந்து தான் சுவாசிப்போம். மூச்சை உள்வாங்கும்போது நாம் நல்ல குணங்கள், என்னென்ன நல்ல குணங்கள் நமக்கு வேண்டியப்படுதோ அதெல்லாம் உள்வாங்கும்படி, சந்தோஷத்தையும் அன்பையும் பொறுமையும் உற்சாகத்தையும் இவையெல்லாம் உள்வாங்கும்படி உணரவும். அதுபோலவே சுவாசத்தை வெளியே விடும்போது எதிர்மறை குணங்களெல்லாம், கோபம், துவேஷம், பொறாமை, என்னென்ன குணங்கள் எல்லாம் நமக்கு தேவை இல்லை என்று நினைக்கிறோமோ அது எல்லாம் வெளியே விடும்படி உணரவும். இந்த தியானத்தில் நாம் 14 முறை இந்த தீர்க்க சுவாசம் பாவத்தோடு செய்வோம். இது கூட 3 முறை நாம் செய்து பார்க்கலாமா? நாபிஸ்தானத்திலிருந்து மெதுவாக சுவாசத்தை உள்ள வாங்குவோம். மெதுவாக நாபிஸ்தானத்திலிருந்து வெளியே விடுவோம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு லங் கெப்பாசிட்டி இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரியே நீங்கள் ஓங்காரத்தையும் தீர்க்க சுவாசத்தையும் பண்ண வேண்டும். 4வது சுழி முனை தியானம். நாம் பொட்டு வைக்கும் இடத்தில் நம் முழு கவனத்தையும் வைக்க வேண்டும். ஆலோசனைகள் அற்ற நிலைதான் தியான நிலையாகும். இந்த சமயத்தில் நமக்கு அர்ஜுனரே கவனத்திற்கு வர வேண்டும். எப்படி அர்ஜுனர் பறவை கண்ணை மற்றும் பார்த்தாங்களோ அது போலவே நம் முழு கவனமும் பொட்டு ஸ்தானத்தில் இருக்க வேண்டும். நாம் தியானத்திற்கு முன்பு பரமகுருக்களையும் கடவுளையும் இந்த தியானம் நல்லபடியாக நான் செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்கலாம். ஆனால் தியானம் செய்யும் போது மற்றும் எந்த குருவின் ரூபத்தையோ இல்லை கடவுள் ரூபத்தையோ நினைவில் இருக்கக்கூடாது. சிந்தனை அற்ற நிலைதான் தியான நிலையாகும். நாம் எப்போதும் உலக நன்மைக்காக இந்த தியானம் செய்வதற்கு முன் ஒரு சங்கல்பம் செய்யலாம். அது என்னவென்றால், இந்த உலகில் இருக்கும் எல்லாருமே சந்தோஷமாய், ஆரோக்கியமாய், சக்திவந்தமாய், சமாதானத்துடன் இருக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும்.
எந்த சங்கல்பத்தை நாம் செய்தாலும் 3 முறை கட்டாயமாக செய்ய வேண்டும். எதுக்கென்றால் முதல் முறை நாம் சங்கல்பம் செய்யும்போது அது உடல் அளவிலே, 2வது முறை செய்யும்போது மனது அளவிலேயும், 3வது முறை நாம் சங்கல்பம் செய்யும்போது ஆன்மாவிற்கும் சேரும். இப்பொழுது நாம் எல்லாம் நேராக உட்கார்ந்து கண்களை மூடி சுஷும்ன கிரியா யோகா தியானத்தை ஆரம்பிப்போம். எல்லோரும் நிமிர்ந்து உட்காருங்கள். கண்களை மூடி கைகளை யோக முத்திரையில் வைக்கவும். நாம் இப்பொழுது 3 முறை உலக நலமைக்காக சங்கல்பம் செய்வோம். இப்பொழுது என்னோடு சேர்ந்து 21 முறை ஓங்காரத்தை ஜெபிப்போம். நாம் இப்பொழுது 14 முறை தீர்க்க சுவாசம் பாவத்துடன் செய்வோம். இப்பொழுது முழு கவனத்தையும் பொட்டு ஸ்தானத்தில் வைக்கிறோம்.
இப்பொழுது கைகளை கண்களை மேலே வைத்து மெதுவாக தியான நிலையிலிருந்து வெளியே வரவும். மெதுவாக தியான நிலையை விட்டு வெளியே வரவும். நாம் பூர்த்தியாக தியான நிலையை விட்டு வெளியே வர ஒரு நிமிடம் கை தட்டுவோமா? ஓகே. நீங்களில் ஒவ்வொருவரும் ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர், ஒரு சூப்பர் லைட் எனர்ஜி. அதனால்தான் நம் வேதங்கள் தேகமே தேவாலயம், தன்னைத்தான் அறியும்போது ஜீவனே தேவன் என்று கூறுகின்றது. இந்த சுஷும்ன கிரியா யோகா தியானத்தை 49 நிமிடம் 49 நாள் தொடர்ந்து ஒரு நாள் விடாமல் செய்தால் இந்த தியானத்தில் இருக்கும் சக்தி உங்களுக்கு நன்றாக புரியும். பிரம்ம முகூர்த்தத்தில் தியானம் செய்வது மிகவும் உத்தமம். அது அந்த டயத்தில் உங்களுக்கு முடியவில்லை என்றால் உங்களுக்கு எந்த சமயம் அனுகூலமாய் இருக்கின்றதோ அந்த சமயத்தில் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாள் நமக்கு 49 நிமிடம் சமயம் இல்லைவென்றால் அட்லீஸ்ட் 21 நிமிடங்களாவது செய்யுங்கள். ஸ்ரீ போகரையா அவர்களும் ஸ்ரீ மகாவதார் பாபாஜி அவர்களும் இன்னொரு முக்கியமான விஷயத்தை கூறியுள்ளார்கள். நாம் தினந்தோறும் 10 நிமிடங்களாவது நம்மை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும், சுய பரிசோதனை செய்ய வேண்டும், செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன். சுஷும்ன கிரியா யோகத்தில் இந்த 4 முறைகள் எவ்வளவு முக்கியமோ சுய பரிசோதனை கூட அவ்வளவு முக்கியம்தான். நமக்கு 24 மணி நேரம் இருக்கின்றது. நாம் கொஞ்ச நேரமாவது நம்மை பற்றி நாம் சிந்திக்க வேண்டாமா சொல்லுங்கள்? நீங்கள் அனைவரும் இந்த தியானம் செய்து எல்லாம் செல்வத்தையும் பெற்று, முக்கியமாய் ஆன்மீக செல்வத்தை பெற்று ஆரோக்கியமாய் ஆனந்தமாய் இருக்க வேண்டும் என்று பரமகுருக்களையும் கடவுளையும் வேண்டுகிறேன். மங்களம், நித்திய சுபமங்களம். அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். இந்த சுஷும்ன கிரியா யோகா எனது தினசரி அனுபவங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நான் இங்கு இருக்கிறேன். நமது பரமகுருவான ஸ்ரீ 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 யோகநாத சித்தர் அவர்களும் ஸ்ரீ 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 மகாவதார் பாபா அவர்களுக்கும் எனது பூஜ்ய குரு மாதா ஆத்மானந்தமயி அவர்களுக்கும் எனது சாஷ்டாங்க பிரணாமங்கள் அண்ட் சஹஸ்ர பிரணமாஞ்சலிகள். எனது தினது தியானம் உள்ளடங்கிய தினமுறை வாழ்க்கை என்பது மாபெரும் திரைப்பட பாடகர் திகழ்ந்த என் தந்தையார் பி.பி. ஸ்ரீனிவாஸ் அவர்கள் ஒரு யோகியின் சுயநலம்
என்ற நூல்களை 1978 பரிசாக எனக்கு அளித்திருந்தார். அதில் முதல் மகாவதார் பாபா அவர்கள் என்னை வழி நடத்தி வருவதை நான் உணர்கிறேன். 1993 சஹஜமார்க் என்ற ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷனில் எனக்கு அறிமுகம் கிடைத்தது. தொடர்ந்து சுவாமி சுகபோதானந்தா அவர்களின் லைஃப் ப்ரோக்ராம், அதைத் தொடர்ந்து ஸ்ரீ 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 ரவிசங்கரின் சுதர்சன கிரியா ஆர்ட் ஆஃப் லிவிங், அதிலும் எனக்கு ஈடுபாடு கிடைத்தது. செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி 1994 எனக்கு சக்தி பாதம் வழியாக, சக்தி பாதம் என்பது இதில் இப்படி ப்ரெஸ் பண்ணி சொல்லுவது, அந்த சக்தி பாதம் வழியாக ஹைதராபாத் மலையாள சுவாமி மடத்தில் சேர்ந்த ஸ்ரீ 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 ராமேஸ்வரானந்தகிரி அவர்களால் உருவாக்கப்பட்டுள்ள குண்டலினி யோகத்தை ஈடுபாடு ஏற்பட்டது. அந்த காலத்தில் எனக்கு முதுகு வலி இருந்தது. அது நான் ஸ்கூட்டர் ஓட்டுவதால் என்று நினைத்திருந்தேன். ஆனால் சுவாமிஜி அதுக்காக அல்ல, உனக்கு குண்டலினி விழிப்புணர்வு வந்திருக்கிறது, அதுக்காக தான் நீ இங்கே வந்திருக்கிறாய் அப்படின்னு சொல்லி எனக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருந்தார். அவர் எனக்கு 40 நாள் இந்த மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னு ஒரு மண்டலம் அப்படின்றது 40 நாள். அந்த 40 நாள் நீ மெடிடேஷன் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தார். ஆனால் என்னால் அந்த 40 நாள் நிறுத்த முடியல. 15ஆம் தேதி பிப்ரவரி 108 நாள் கண்டினியூஸ் வித்தவுட் பிரேக் 108 நாள் நான் மெடிடேஷன் பண்ணியிருந்தேன். அந்த காலத்தில் மழை எல்லாமே இருக்கும், இருந்தாலும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அது கடவுளோட அனுகிரகம்தான். அதனால் 108 நாள் அந்த மாதிரி நான் அதை பண்ணிருக்கும்போது, அந்த திருமலையில் இருக்கிற கோகர்ப்பம் என்று ஒரு குகை இருக்கிறது. அந்த குகையில் மலையாள சுவாமி அவர்கள் 12 வருடம் தவம் பண்ணியிருக்கிறார். அந்த இடத்துக்கு போய் நான் தவம் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. என் குருநாதர் ராமேஸ்வரானந்தா அங்கே கொண்டு போயிருந்தார். அந்த இடத்துல நான் போகும்போது ஒரு எலக்ட்ரிக் ஷாக் அடித்த மாதிரி, ஒரு 1 lakh வோல்டேஜ், அந்த அளவுக்கு எனக்கு அந்த குகையில் உள்ளே போகும்போது அப்படி ஒரு எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி வந்திருந்தது. அதே அனுபவம் எனக்கு அண்மையில் நான் பழனி போயிருக்கும்போது 26ஆம் தேதி ஜனவரி போகநாத சித்தர் என்னை பழனிக்கு வா என்று நான் கார்த்தால பிரம்ம முகூர்த்தால எப்போவுமே தியானம் பண்ணும்போது நீ பழனிக்கு வா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பார். அது என்னவோ தெரியல, அந்த 26ஆம் தேதி ஜனவரி அன்னைக்கு 5 வருஷத்துக்கு முன்னால் பழனி போயிருந்தேன். அங்கே நம்ம போகநாத சித்த சஜீவ சமாதி இருக்கிறது. பழனி ஆண்டவர் தண்டாயுதபாணிக்கு வெளியில் அவரோட சஜீவ சமாதி இருக்கிறது. அந்த சமாதி கிட்ட போகும்போது அதே எலக்ட்ரிக்கல் எஃபெக்ட் எனக்கு 5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த அனுபவம் வந்திருந்தது. அது கோயின்சிடன்ஸ் அல்ல, அது ஏதோ தற்செயலாக நடந்ததல்ல, அது தாங்க அப்படி ஒரு நடந்திருக்கு. அது அவங்களோட அருள் அப்படின்ட்டு தான் நான் நினைக்கிறேன். இந்த சுஷும்னா கிரியா யோகத்தில் எனக்கு ஈடுபாடு வரும்போது அதனால தான் நான் பழனிக்கு போக வேண்டியது இருந்தது. அங்கே ஒரு கேம்ப் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஆண்டு அவர்கிட்ட இருக்கும்போது இந்த குருநாதர், என்னோட குருநாதர் ராமேஸ்வரானந்தா நான் உயிரோடு பார்த்தேன். அவருக்கு காலமாகி 3 வருஷம் ஆயிருந்தது. இருந்தாலும் நான் அவரோட உயிரோடு பார்த்துருந்தாங்க. அப்புறம்தான் எனக்கு உணர்வு வந்திருக்கு, அது அவர் இல்லை, அந்த புலிப்பணி இப்போ இருக்கிற ஆச்சாரியார் அவர் தான் அங்கே இருக்கிறார் அப்படின்னு. அதே மாதிரி எனக்கு மகாவதார் பாபாஜி எனக்கு தரிசனம் கொடுத்துருக்கிறார். திருவண்ணாமலையில் நான் கிரிவலம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, பௌர்ணமி அன்னைக்கு, கார்த்திகை தீபம் அன்னைக்கு ஏகப்பட்ட கூட்டம் இருந்தது. இருந்தாலும் நான் அதை hours early மார்னிங் டைமில் பிரதர்ஷனம் பண்ணிட்டு இருக்கும்போது மகாவதார் பாபாவோட ஒரு சந்நிதி இருக்காங்க. நீங்கள் எத்தனை பேர் திருவண்ணாமலை போயிருக்கீங்களோ தெரியாது. அந்த இடத்துல ஒரு பக்கத்தில் லெஃப்டில் மகாவதார் பாபாஜியோட சந்நிதி இருக்குது. அதுக்கு கொஞ்சம் முன்னால் நான் பாபாவை பார்த்துருக்கேன். பாபா எனக்கு அருள் புரிந்திருக்கிறார். அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், சம்திங் பியாண்ட் வேர்ட்ஸ். இது வார்த்தைகளால் சொல்ல முடிய அனுபவங்கள் இல்லை, இது வார்த்தைக்கு அப்பாற்பட்டது.
ஹைதராபாடில் நான் மெட்ரோவில் ட்ராவல் பண்ணும்போது இந்த சுஷும்ன கிரியாவோட அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருந்தாங்க. அதில் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து அதோட ஃபோன் நம்பர் எடுத்துகிட்டு ஹிமாயத் நகரில் அவங்களுக்கு ஒரு மையம், ஒரு சென்டர் ஒன்று இருக்குது, பிரான்ச். அந்த பிரான்ச்சுக்கு போய் அவர்கிட்ட நான் இனிஷியேஷன் வாங்கினேன் சுஷும்ன கிரியா. அந்த வெரி ஃபஸ்ட்டு சிட்டிங் மகாவதார் பாபாஜி வாஸ் கைடிங் மீ. இந்த சென்டருக்கு வா, இங்கே இனிஷியேஷன் எடுத்துக்க அப்படின்னு என்ன டைரக்ட் பண்ணாங்க. அம்மா கிட்ட கூப்பிட்டு வந்து ஒப்படைச்சிட்டாங்க. அப்போ தான் எனக்கு முதல் அம்மா அவங்கள பற்றி தெரியும். அதுக்கு முன்னால் தெரியாது. திஸ் வாஸ் ஆன் 20th June 2019, 5 வருஷம் கரெக்டாக முன்னால். அப்போ தான் எனக்கு அம்மாவை பற்றி தெரியும். ஆனால் அப்போலேருந்து நான் கண்டினியூஸாக தியானம் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போதைக்கு 1900 நாட்கள் பிரம்ம முகூர்த்தத்து டெய்லி 2:30க்கு எழுந்துட்டு சந்தியாவந்தனம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் 4லேருந்து 5 மணிக்கு அம்மாவோட பிரம்ம முகூர்த்தம் பண்ணும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சம்திங் யூனிக். அது வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. அவங்கவுங்க அனுபவிக்கணும். யாரெல்லாம் அதை அனுபவிச்சிருப்பாங்களோ அவங்களுக்கு புரியும் நான் சொல்கிறது. அவங்கவுங்க அனுபவிக்கணும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அதை பற்றி உங்களோட பகிர்கொள்றதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். அம்மா கூட இந்த கோவிட் டைமில் ஆன்லைனில் வந்து இந்த 2 பிரம்ம முகூர்த்த மெடிடேஷன், சாயம் சந்தியா மெடிடேஷன் 2மே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஏன்னா இப்போ ஃபிசிக்கலாக அந்த மையத்துக்கு போய் பண்ண முடியாது. அதனால் அப்படி பண்ணி இருக்கும்போது அவங்க கூட வந்து அந்த டெய்லி அவங்க வரும்போது நம்ம கூட அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சம்திங் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். நம்ம ரெகுலராக பண்ணுறது வேறு, அம்மா கூட பிரம்ம முகூர்த்தம் அன்றைக்கி அப்போ ரெகுலராக பண்ணுறது. நான் 1900 டேஸ் இன்றைக்கி வரைக்கும் கண்டினியூஸாக பண்ணிட்டுருக்கேன். அது என்னோடய இது கிடையாது, அம்மாவோட அருள், மாஸ்டர்ஸோட அருள். அமக்களமாக இருக்கும், திவ்யமாக இருக்கும். அந்த அனுபூதியே வேறு. அது ஆத்மானந்த பூத்தி அப்படின்னா அது வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு நான் அப்படியே பிளிஸில் ஃப்ளோட் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ கூட அவங்க கூட பேசிகிட்டே இருக்கேன். ஆனால் ஒரு ஆத்மானந்த ஸ்திதியில் அப்படியே மிதந்துட்டே இருக்கேன் நான். அது சொல்ல முடியாது வார்த்தைகளால். அந்த மாதிரி ஒரு ஸ்திதி இருந்தாலும் ஒரு குரோனாலஜிக்கல் ஆர்டரில் எனக்கு வந்த அனுபூதிகள் என்ன அப்படி இதுக்கு வந்ததுக்கப்புறம், ஏன்னா நான் நிறைய மெடிடேஷன் எல்லாம் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் அம்மா அது வந்து இது கிளைமேக்ஸ் மாதிரி எனக்கு ஃபைனல் ஒரு ஸ்டேஜ் வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நான் பட்ட அனுபவங்கள் நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். டைரியில் டெய்லி நோட் பண்ணுவாங்க. சொல்லியிருக்காங்க இல்லையா, டெய்லி நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்றது ஒரு செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணிட்டு நோட் பண்ணிங்க. அதனால் நான் டைரி எழுதுவேன். அதில் அந்த வந்த அனுபவங்களை எல்லாம் நான் குறிச்சுட்டுருக்கேன். அது சிலது நான் எல்லாமே சொல்ல முடியாது, சிலது நான் அவங்க கூட பகிர்ந்துக்கிறேன். முதல்ல வந்து எனக்கு ஆத்மானந்த அனுபூதி வந்திருக்கு. மொத்தத்தில் நான் சிந்தனைகளை அற்ற நிலையில், விழிப்புணர்வுடன் நிலையில் இருந்தேன். அவங்க சொல்கிறாங்க இல்லையா, தாட்லெஸ் ஸ்டேட். அதை நான் எப்போவுமே உணர்கிறேன். நான் எப்போவுமே தாட்லெஸ் ஸ்டேட்லேயே இருக்கேன். அம்மாவுக்கும் தெரியும் அது. எனக்கு விழிப்புணர்வுடன் நிலையில் இருப்பதை விழிப்புணர்வோடு கவனித்து கொண்டு இருந்தேன். அது ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு விழிப்புணர்வு இருக்கிறது என்றது ஒரு விழிப்புணர்வு தான். அப்படின்னா ஐ ஆம் அவேர் தட் ஐ ஆம் அவேர் அப்படின்னு பிரஜானம் பிரம்மா அப்படின்றது வேத வாக்கியம். அந்த வாக்கியத்தை நான் அனுபவிச்சிருக்கேன். எப்போவுமே நான் அந்த விழிப்புணர்வுடனே இருந்திருக்கேன். இது ஒரு ஆனந்த அனுபூதி. இதுக்கு ஒரு நேம் சொல்ல முடியாது. அதே மாதிரி பிரம்மானந்த பூத்தியும் பெற்றிருக்கிறேன், ஆனந்த நிலையில் அனுபவம் பெற்றிருக்கிறேன். எனக்கு இந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது பல விஷன்ஸ் எல்லாம் வரும். பிரம்மாண்டமான விஸ்வரூப தரிசனத்தை பார்த்துருக்கேன் நான். என் கண்ணால் உடம்பு அப்படியே புலரிக்கும். அப்படியே விஸ்வரூபத்தை பார்த்துருக்கேன். அது ஆத்மானந்த ஸ்திதியிலே இருந்து பார்த்துருக்கேன். அந்த மெடிடேஷன் டைம் 1 hour இருக்கும்போது அதுலேயே மூழ்கியிருக்கேன். நான் இப்போ கூட அம்மா கூப்பிடும்போது நான் வேறு நிலையில் இருக்கேன், இங்கே இல்லை. நான் எங்கே இருக்கேன்றது எனக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு நிலை எனக்கு. மானச சரோவரில் மிகுந்து சித்தாசிரமத்தில் ஆஸ்ட்ரல் பிளைனில் சென்றிருந்தேன். இது உண்மை. அம்மாவும் அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து 2-3 நாட்கள் ஓங்காரநாதத்தை கேட்டு அனுபவித்து கொண்டிருந்தேன். தொடர்ந்து 24 மணி நேரம். ஒரு நாள் மந்திராலயம் ராகவேந்திர சுவாமி ஆராதனை நாள் அன்று நான் கருடன் மீது இருந்து மிகுந்த
டிஃப்ரெண்ட் மண்டலத்தில் பயணம் செய்து திரும்பி வைகுண்டத்துக்கு வந்த மாதிரி இருந்தது. இது என்ன ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்குது அப்படின்னு அம்மா கூட பகிர்ந்தேன். அது உண்மையான அனுபவம் அப்படின்றது அம்மா சொல்லியிருக்காங்க. நான் கற்பனை இல்லை, நிஜமாகவே அது எனக்கு அந்த அனுபூதி வந்திருக்கிறது. சப்தரிஷி மன்றம், அப்புறம் திருவமண்டலம், அது தாண்டி வைகுண்டம், அந்த ஸ்டேஜஸ் அப்படியே போகிறது நான் என் கண்ணால் பார்த்துருக்கேன் அந்த பிரயாணத்தை. மொத்தத்தில் மகா சிவராத்திரி அன்று ஆனந்த நிலையில் இருந்து அது ஒரு யுனிக் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஒரு முறை தியானத்தில் ஈடுபாடு இருந்தபோது ஆஸ்ட்ரல் பயணத்தில் கைலாசத்தை அடைந்தேன். என் தியானம் நேரம் முழுவதும் அங்கேயே தொடங்கி இருந்தது. அந்த உணர்வோடு அந்த 1 மணி நேரம் நான் கைலாசத்திலேயே இருந்திருக்கிறேன். 220 ஆண்டு 2020 டிசம்பர் 14 அம்மையார் என் கூட ஃபோனில் பேசியிருந்தாங்க. அந்த நாள் முதல் என்னோட நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அவங்க பேசினதுக்கு அப்புறம் எனக்குள் நிகழ்ந்த அம்மையார் அவர்களின் நான் பார்த்தவை மற்றும் நான் அனுபவித்தவை யாவும் உண்மையே என்று உறுதிப்படுத்தினார். நான் எனது கடந்த 3 ஜென்மங்களாக ஒரு கிரியா யோகியாகவே இருந்திருக்கிறேன் என்றும் ஜீவன் முக்தி அடைந்திருக்கிறேன் என்றும் புரிந்து கொண்டேன். இறுதியாக 2021 ஆண்டு மார்ச் 12 சிவராத்திரி அன்றைய தேதி அம்மையாருடன் 3 மணி நேரம் தியானத்தில் இருந்தேன். ஆனால் அந்த 3 மணி நேரம் வெகு விரைவில் கடந்து போய்விட்டதாக உணர்ந்தேன். அப்பொழுது காலம், நேரம், அமர்ந்திருந்த இடம் ஆகியவை பற்றி விழிப்புணர்வை இழந்துவிட்டேன். இவற்றை அனுபவித்து மட்டுமே சாத்தியம். மிக சிறந்த வார்த்தைகள் கூட அனுபவங்களை விளக்க கூற விட முடியாது. நாம் எல்லோருமே ஆனந்தமான நிலையில் இணைக்கப்பட்டிருக்கிறோம், ஆசீர்வதித்திருக்கிறோம். நான் சுஷும கிரியா யோகா தியானத்தில் இணைந்து நண்பர்களையும் நிறைய பேரை சேர்த்து வச்சிருக்கிறேன். அவங்க எல்லாமே 49 நாள் கம்ப்ளீட் பண்ணி கிரியா யோகிகளாக இருக்காங்க. அவர்களில் ஒருவரான என் அண்ணன் மகன் யோகா ஆசிரியராக இருக்கிறார். அவரது எனது கண்களின் மின்னும் ஒலியை கண்டு ஆச்சரியப்பட்டு தனக்கு இதை வெளிப்படுத்த வேண்டும் என்று வேண்டிக் கொண்டிருந்தார். என் மனைவி தொடர்ந்து நான் பண்ணும் கிரியா யோகத்தினால் செய்த அந்த அனுபவத்தில் தனி வருத்தமான கண்களை விழிப்புணர்வை உணர்ந்து ஆச்சரியப்பட்டாள். மொத்தத்தில் இப்பொழுது வாழ்க்கையில் ஆனந்தமாக உள்ளது. இது ஆரோக்கியமானவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்க்கையை எனக்கு வழங்கிய அம்மா அவர்களுக்கு எனது இதயம் நிறைந்த வணக்கங்களை சமர்ப்பித்துக் கொள்கிறேன். ஓம் சுஷும்னா. மங்களம் நித்திய சுப மங்களம். மங்களம் நித்திய சுப மங்களம். மங்களம் நித்திய சுப மங்களம். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் வரைக்கும் எனக்கு ஆன்மீகத்தை மேலேயோ யோகா மேலேயோ ஒரு நம்பிக்கையே இருந்ததில்லை. நிஜமாக சொல்கிறேன், எனக்கு தமிழ் பிடிக்கும், தமிழ் மேலே நம்பிக்கை. தமிழுக்காக தான் நான் தமிழ்ச்சங்க தலைவர் ஐயா முத்து அவர்கள் கூட இங்கே சும்மா பார்க்கலான்னு தான் வந்தேன். ஆனால் நான் கேட்டில் என்ட்ரு ஆனதில் இருந்து இந்த அமைப்பினரோட பணிவை பார்த்து பிரமிச்சு போனேன். இத்தனை ஒரு பணிவான ஒரு அமைப்பை முதல்ல நான் இன்றைக்கி பார்க்குறேன். எல்லாத்துக்கும் மேலே அம்மா வரும்போது என் உடம்புல ஒரு சிலிப்பை கூட நான் உணர்ந்தேன். அந்த சிலிப்போடு தான் உட்கார்ந்துருந்தேன். அவங்க கற்றுக் கொடுத்த, நான் கோவிலுக்கு போனால் கூட பெருசாலாம் சாமி கும்பிட மாட்டேன். போயிட்டு அப்படியே ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் பார்க்குற மாதிரி பார்த்துட்டு நான் பாட்டுக்கு வந்துடுவேன். ஆனால் இன்றைக்கி ஒரு முழு மனநிறைவோடு இந்த பிளேஸில் நான் உட்காந்துட்டு பார்த்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அவ்வளோ ஒரு நிம்மதி கிடைச்ச மாதிரி இருந்தது. இந்த ஒரு நாள் தியானமே, ஒரு நாள் யோகாவே எனக்கு இந்த அளவுக்கு ஒரு மன நிம்மதியை கொடுக்குதுன்னா, காலத்துக்கும் இந்த அமைப்போடு சேர்ந்து நான் இந்த தியான முறையை ஈடுபட்டேன்னா என்னோட மன அமைதி எவ்வளோ இருக்கும்னு என்னால் இன்றைக்கி உணர முடிஞ்சது. இந்த அமைப்புக்கு என்னை அழைச்சி வந்த ஐயா புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் முத்துக்கு அவர்களுக்கு தான் முதல்ல நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்.
இந்த அமைப்போட விளக்கங்கள் எதுவும் எனக்கு பெருசாக தெரியாது. ஆனால் இன்றைக்கி நான் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நான் இணையறதோட ஏன் கூட இன்னும் கூட என்னோட தமிழ்ச்சங்கத்தில் இருக்கிற நிறைய மெம்பர்ஸை கூட்டிகிட்டு வந்து இணைச்சி அவங்களையும் மன நிம்மதியோட சந்தோஷமாக வாழ வைக்கிறதுக்கு இந்த அமைப்போட இணைச்சி விடுவேன்னு இன்றைக்கி இந்த பேட்டி மூலமாக உறுதி கூறுறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த அமைப்பிற்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். We are thrilled to announce the launch of the much anticipated book Kashi Yanam in English. This spiritual masterpiece is a profound reflection on Amagaru's enlightening journey to the holy city of Kashi. This book is a treasure trove of spiritual insights, rich with stories, teachings, reflections that can illuminate our own journeys. अनंत संसार समुद्रतारा नौकायिताभ्यां गुरुभक्तिदाभ्यां वैराग्य साम्राज्यद पूजनाभ्यां नमो नमः श्री गुरुपादुकाभ्याम्. कवित्ववाराशि निशाकराभ्यां दौर्भाग्यदावां बुधमालिकाभ्यां दूरीकृतानम्र विपत्ततिभ्यां नमो नमः श्रीगुरुपादुकाभ्याम्. உந்தன் அருள் பொழியும் பார்வையின் என்மேல் பொழியட்டுமே தயாமயே. உன் திருவடிகளை நம் பரம்பொருள் மாதாத்மானந்தமயி மாதாத்மானந்தமயி. உன் அருளாலேயே கிடைத்ததெனக்கு இந்த சுஷும்ன கிரியாயோகம், இந்த சுஷும்ன கிரியாயோகம். புனிதமாகிவிட்டது தாயே, இனி புது வாழ்க்கையின் புது யாகா, நம்ம புது வாழ்க்கையின் புது யாகா.